அன்பு நேர்களே, மீண்டும் ஒருங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை கதை தான் சொல்ல போறேன். அது என்ன கதை அப்படின்னா, ரொம்ப உற்சாகமாக அதே சமயத்தில் நமக்கு சிரிப்பையும், புன்னகையையும் வரவழைக்கும் ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரூ. 400 இருந்ததுன்னா, காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஊர் முழுவதும் ஒரு அறிவிப்பு வந்துட்டு ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ரூ. 400 இருந்தா காலம் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாமா? அப்படின்னு எல்லோருக்கும் ஒரு யோசனை வந்தது. அப்புறம் சரி என்னதான் அங்க நடக்குது அப்படின்னு பார்க்கலாமே அப்படின்னு அதை கண்டு வியந்து எல்லாம் போனாங்க. இத பற்றி என்னான்னு தான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இத பற்றி மேலும் விசாரித்தபோது ரூ. 400 பணத்துடன் வந்து சந்திக்க வேண்டிய இடத்தின் முகவரி கிடைச்சது அவங்களுக்கு. ஊரே திரண்டு போச்சு அந்த இடத்துக்கு. வெறும் ரூ. 400ல வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடுறதுன்னா சும்மாவா? அதனால ஊரே அந்த ரூ. 400ல நம்ம உட்காந்து சாப்பிடலாம். எப்படி தெரியலையே! அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனாங்க. அந்த இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் ஒருவன் சக நபரிடம் ரூ. 400 அல்லது 4000 40,000 அப்படி ஏதாவதா? அப்படின்னு வந்துட்டு கேட்டு வந்துட்டு சந்தேகத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். ஏன்னா ரூ. 400ல உட்காந்துட்டு சாப்பிடுறது இந்த காலத்துல சாத்தியமான ஒரு விஷயமா? இல்லை அல்லவா? அதனால நல்லா சொல்லுங்க. ஒழுங்கா சொல்லுங்க. அது 4000 40,000 என்னான்னு கரெக்ட்டா சொல்லுங்க. தொகைய கரெக்ட்டா சரியாக சொல்லுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. ரூ. 400 மட்டுமே அப்படின்னு சொன்னா, அங்க இருந்தவன் ரொம்ப தெளிவா. வரிசையில உள்ள ஒவ்வொருவரும் அப்படியே உள்ளார போய்க்கிட்டே இருந்தாங்க. சார் நீங்க? நானும் காலம் பூரா உட்காந்து வரிசையில நின்னுட்டு இருக்கும்போது பேசுவோம் இல்லையா? அப்போ வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. சார் நீங்க? நானும் காலம் பூராவும் உட்காந்து சாப்பிட தான் போறேன். நானும் வரேன். சார் நானும். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா நீயுமா? வா வா உட்காந்து ரூ. 400க்கு சாப்பிடுறதுன்னா சும்மாவா? அப்படின்னு எல்லாரும் திரண்டு போய் அந்த வரிசையில நிக்கிறாங்க. அங்கே ஒருவன் நாற்காலி விட்டுக்கிட்டு இருந்தான். "வாங்க சார், வாங்க சார். ஸ்ட்ராங்கான நாற்காலி சார். இது சீக்கிரத்தில உடையாது சார்." அப்படின்னு சொன்னானே பார்க்கலாம். ரூ. 400 குடுத்து வாங்கிட்டு போனீங்கன்னா, காலம் முழுவதும் இதில உட்கார்ந்து சாப்பிடலாம் சார். அப்படின்னு கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்தான். இப்ப இந்த கதையின் மூலம் நீங்க என்ன புரிஞ்சுக்க போறீங்க? அப்டின்னா, இந்த கதையுடைய நீதி இதுதான். யாராவது ஒருத்தவங்க வாக்குறுதி குடுக்குறாங்க அப்டின்னா, உடனே நாம நம்பிடக்கூடாது. அந்த வாக்குறுதியுடைய உண்மை தன்மை என்ன? அப்டிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செய்யணும். நல்லா யோசிக்கணும். இது சாத்தியப்படுமா? அப்டிங்கிறத. சாத்தியமான்னு பார்க்காம, நாம பாட்டுக்கு ரொம்ப அநியாயத்துக்கு ஆசைப்பட்டோம் அப்டின்னா, இப்டிதான் "இங்க வாங்க சார், நாற்காலியில உட்காந்துக்கிட்டு, நீங்க காலம் ஃபுல்லா இந்த நாற்காலில உட்காந்துக்கிட்டு சாப்பிடலாம். வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க." அப்படின்னு அந்த ரூ. 400 நாற்காலி தான் நமக்கு கிடைக்கும். ரொம்ப அருமையான இந்த சிந்தனை தூண்டும் கதை உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்படியான ஒரு எங்குமுன் ஒரு சிந்தனை கதையினூடே மீண்டும் உங்களை நான் சந்திப்பதற்கு முன்னால் இந்த இரவு அனைவருக்கும் நிம்மதியாக ஆனந்தமான உறக்கத்தை வருவதற்கான ஒரு இரவாக அமையட்டும். விடியும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று இந்த வார முதல் நாள் ரொம்ப நகைச்சுவையான ஒரு கதையோடு அதே சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் யோசிக்கணும். யோசிக்காம சாத்தியமா அப்படின்னு இல்லாமல் நாம் எதுலேயும் மாட்டிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கதையோடு தொடங்குகிறோம். மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு நாளை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேய சொந்தங்களே. நன்றி நேர்களே.